மைனாரிட்டிகளை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி தொடர்ச்சியாக பேசியவர்களுடைய அரசுக்கு இன்றைக்கு பெயர் மைனாரிட்டி கவர்மெண்ட். பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர முடியாது. இவர்கள் நினைக்கிற எதுவுமே இனிமேல் நடைமுறைக்கு சாத்தியமில்லை. இவர்களினுடைய தயவை எதிர்பார்த்து, இவர்கள் கண்ணசைவை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. அதற்கு மேல் ஒரு முரண்பாடு வந்தால் இந்த ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ராகுல் காந்தி அச்சப்படுறாரு அமைதி தொகுதியில் நிற்கிறதுக்கு என்றெல்லாம் இவர்கள் பாஜக காரர்கள் அவரை விமர்சனம் செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். ஆனா நிலைமை என்னன்னா, காங்கிரசினுடைய ஒரு தொண்டரை நிறுத்தி, ஒரு காந்திய தொண்டரை நிறுத்தி ஸ்மிருதி இரானி தோற்று போய்விட்டார். தமிழ்நாட்டிலே ஒரு மாற்று சக்தியாக வர வேண்டிய சீமான் குறுகிய இனவாதத்தை பேசி, மொழி சிறுபான்மை மக்களை குறித்து இழிவாக பேசி, திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று சொல்லி வலதுசாரிகளுக்கு ஆதரவாக பேசி இன்னும் பெரிய உயரங்களை தொட்டிருக்க வேண்டிய அவர் இப்பொழுதுதான் 8% வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கடந்த கால வரலாறுகள் என்பது முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. அவர் நடைபயணம் போடும் போதெல்லாம் கட்சி வளர்ந்துருச்சு பயங்கரமா வளர்ந்துருச்சு அப்படிலாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், அவருக்கு தாடி மீசை தாங்க வளர்ந்துருக்கு, கட்சி வளரல. மொட்டை தலையில முடி முளைக்கும், வழுக்க தலையில முளைக்காதுன்னு நான் சொன்னேன். கடைசியில் என்னாச்சு, அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவருக்கு தமிழக மக்கள் அவருக்கு பரிசாக தோல்வியை கொடுத்திருக்கிறாங்க. அதனால அண்ணாமலை எப்படி ஐபிஎஸ்ஐ ராஜினாமா செய்தாரோ அதுபோல அரசியலையும் ராஜினாமா செய்து விட்டு வெளியேறி விடுவது தமிழ்நாட்டுக்கு நல்லது. அவர் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு நன்மை இருக்குன்னா அவர் அரசியலை விட்டு வெளியேறுவது தான். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 2024 மக்களவை தேர்தல் முடிவுகள்லாம் வெளியாகி 241 232 அப்படிங்கிற வித்தியாசத்தில் இருக்காங்க இந்தியா கூட்டணி பாஜக. இதில் மீண்டும் பாஜக கூட்டணியில தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சனிக்கிழமை புதிய பிரதமருக்கான ஃபங்க்ஷன்லாம் வைக்க போறதா பாஜக அணியிலேருந்து சொல்றாங்க. ஸோ பாஜக தான் வெற்றி பெறும்னு முடிவு பண்ணிட்டாங்களா? இந்த மக்களவை தேர்தலை பொறுத்தவரையில் 400 இடங்களை நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார்கள். பிரதமருடைய சுற்றுப்பயணத்திற்கு வசதியாக தேர்தலை 7 கட்டமாக மாற்றி அமைத்தார்கள். தொடக்கத்திலே இருந்தே பல்வேறு பாஜகவினுடைய செல்வாக்கு உயர்ந்து விட்டது என்றார்கள். எல்லா கருத்து கணிப்புகளிலுமே பாஜக மட்டும்தான் வரும் என்று ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொன்னார்கள். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்கிற பேரிலே, எக்ஸிட் போல் என்கிற பேரிலே அப்பட்டமான கூச்சநாச்சம் இல்லாத பொய்களை சொன்னார்கள். எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கு தனிப்பெரும்பான்மை பெற முடியாத இடத்திற்கு தள்ளிவிடப்பட்டிருக்கிறது பாஜக. பாஜக 2014 முதல் முறையாக ஆட்சி வந்த போதும் தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்கிறது. அதற்கு அடுத்த முறை 2019 வந்த போதும் கூட அவர்கள் 303 சீட்டு வரைக்கும் வந்திருக்கிறாங்க. இந்த முறை தான் அவர்கள் 240 என்கிற இடத்துல மூச்சு முட்டி நிற்கிறாங்க. எல்லா மாநில கட்சிகளையும் அழித்து ஒழித்தவர்கள் இன்றைக்கு மாநில கட்சியின் தயவால் தான் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும் என்கிற நிலைமை வந்திருக்கிறது. இப்பொழுது அவர்களுடைய ஒருவேளை அவர்கள் ஆட்சி அமைத்தால் அவர்களுடைய கவர்மெண்ட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? மைனாரிட்டி கவர்மெண்ட். மைனாரிட்டிகளை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி தொடர்ச்சியாக பேசியவர்களுடைய அரசுக்கு இன்றைக்கு பெயர் மைனாரிட்டி கவர்மெண்ட். ஒருவேளை ஆட்சி அமைத்தால் சரி. இப்பொழுது சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியும் நிதிஷ்குமாரினுடைய தயவும் 2 மாநில கட்சிகளின் தயவிலே தான் அவர் இன்றைக்கு ஒருவேளை பொறுப்பேற்க முடியும் என்கிற சூழல் இருக்கிறது. இவர்கள் தயவிலே அவர் ஆட்சி அமைத்தாலும் ஏதேனும் ஒரு கருத்து வேறுபாடு வருகிறது. அதிகார பகிர்வு அவங்க துணை பிரதமர் கேட்கிறாரு நிதிஷ்குமார், எங்களுக்கு தான் இந்த பதவி வேணும்னு கேட்குறாங்க, தெலுங்கு தேசம் கேட்கிறது, சந்திரபாபு நாயுடு சில நிபந்தனைகளை விதிக்கிறார் என்று வருகிற போது இவர்கள் சொல்லுகிற, ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிற பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர முடியாது. இவர்கள் நினைக்கிற எதுவுமே இனிமேல் நடைமுறைக்கு சாத்தியமில்லை. இவர்களினுடைய தயவை எதிர்பார்த்து, இவர்கள் கண்ணசைவை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. அதற்கு மேல் ஒரு முரண்பாடு வந்தால் இந்த ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு 6 மாத காலத்திற்குள்ளேயே எப்பொழுதுமே சொல்லுவாங்க, அரசியலில் தொடக்க காலம் என்பதை சொல்லுவாங்க, ஒரு ஹனிமூன் காலம் மாதிரி. அது முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஜண்டதனை விடுவாங்க குடும்பத்தில், புதுசாக கல்யாணம் ஆனவங்க உள்பட. அது மாதிரி கருத்து முரண்பாடுகள் தோன்றும். அதனால் அதற்கு பின்பு இவர்கள் எப்படி சமாளிக்க போகிறார்கள்? 5 ஆண்டு காலத்தை இந்த ஆட்சி நிறைவு செய்யுமா என்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது. தனிப்பெரும் எதிர்கட்சியா காங்கிரஸ் கட்சி இருக்கு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா மோடி அவர்கள் சொல்றாங்க, நாங்க போட்டி போட்ட தொகுதிகளில் எல்லா எதிர்கட்சியும் சேர்ந்தே எங்க அளவுக்கு வர முடியல. இருக்கிறதுலே இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா வெறும் 9 மாநிலங்கள்ல மட்டும்தான் பாஜக வரல, மற்ற எல்லா மாநிலங்கள்லயும் பாஜக இருக்கிற பட்சத்துல. அதுதான் பெரிய வேடிக்கையான விஷயம். என்னன்னா பாஜக வடநாட்டில் ரொம்ப செல்வாக்கு மிக்கதாக இருக்கிறது, தென்னிந்தியாவிற்குள்ள தான் புக முடியாமல் இருக்கிறது என்ற விமர்சனம் சொல்லிக் கொண்டிருந்த போது வட இந்தியாவிலே அவர்களுடைய கோட்டையிலே ஓட்டை விழுந்து விட்டது, அங்கு விரிசல் விழுந்து விட்டது.
உத்தரப்பிரதேசம் வந்து எங்களுடைய கோட்டை என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஏனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே அதிகமான நாடாளுமன்ற தொகுதிகள் கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். 80 தொகுதிகள். அங்கு பாதிக்கும் மேலே வந்து இந்தியா கூட்டணி வந்துருச்சு. 42 தொகுதி வரைக்கும் இந்தியா கூட்டணி வந்து விட்டது. அப்போ என்ன காரணம்னா, இப்போ யோகி முதற்கொண்டு ஆடி போயிருக்கிறார். ஏன்னா தன்னை மீறி வந்து இப்படி எப்படி நடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்திருக்குது. அப்புறம் அயோத்தியிலே ராமர் கோயில் கட்டினாங்க. அந்த அயோத்தி இருக்கக்கூடிய தொகுதி, மக்களவை தொகுதிக்கு பேர் ஃபைசாபாத்னு சொல்லக்கூடிய தொகுதி. அங்கே சமாஜ்வாடி கட்சியை சேர்ந்த ஒரு தலித் வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார் அங்கே. அப்போ இவர்கள் வந்து ராமரை வந்து இவர்கள் முன்னிலைப்படுத்தினால் ஓட்டு கிடைத்து விடும் என்று சொன்ன இடத்திலேயே அங்கு ராமர் இவரை கைவிட்டு விட்டார் என்ற சூழ்நிலை வந்து விட்டது. அதனால் பக்தியை காட்டி இந்து முஸ்லீம் வெறுப்பை மட்டுமே காட்டி ஓட்டு வாங்கிவிட முடியாது என்பதை உத்தரப்பிரதேச மக்களும் மராட்டியத்தினுடைய மக்களும் அவருக்கு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. அதனால் இவர்கள் போட்ட கணக்கு தப்பு கணக்காகிவிட்டது. உத்தரப்பிரதேசத்திலே வந்து அந்த அவர்கள் நினைக்கிற அளவுக்கு தொகுதி வந்திருந்தால் இப்படி ஒரு தொங்கு பாராளுமன்றமே அவர்களுக்கு முதல்ல வந்திருக்கிறாரு. அப்போ அவங்க என்ன நினச்சாங்க, நம்ம வந்து விஞ்சுவதற்கு ஆள் இல்லை. ரேபரேலி தொகுதியில் வந்து அமேதி தொகுதியில் வந்து கடந்த முறை ராகுல் காந்தி அவர்கள் ஸ்மிருதி இரானிட்ட தோற்று போயிட்டாங்க. ஆனால் இந்த முறை மீண்டும் வந்து ராகுல் காந்தி அச்சப்படுறாரு அமேதி தொகுதியில் நிற்கிறதுக்கு என்றெல்லாம் இவர்கள் வந்து பாஜக காரர்கள் வந்து அவரை விமர்சனம் செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். ஆனால் நிலைமை என்னென்னா, காங்கிரஸினுடைய ஒரு தொண்டரை வந்து நிறுத்தி, ஒரு காந்திய தொண்டரை நிறுத்தி ஸ்மிருதி இரானி தோற்று போய்விட்டார். அதனால் அவர் ஸ்மிருதி இரானியை தோற்கடிப்பதற்கு ராகுல் காந்தி தேவையில்லை. கட்சியில் இருக்கிற ஒரு சாதாரண 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடியவர்களே போதுமானது என்கிற நிலைமையை உருவாக்கி விட்டாங்க. அவர் இப்போ ரேபரேலிலையும் வெற்றி பெற்று விட்டார், வயநாட்டிலையும் வெற்றி பெற்று விட்டார். எனவே அது மாதிரி தமிழ்நாட்டில் சொல்லி அடிச்சிருக்காங்க 40க்கு 40. சரி, இப்போ பாஜக இருக்கக்கூடிய பெண் கேண்டிடேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாதவி லதா, அதுக்கப்புறமா ஸ்மிருதி இரானி, இவங்க எல்லாருமே வந்து தோத்துருக்காங்க. இவங்க உள்பட 15 மத்திய அமைச்சர்கள் வந்து தோத்து போயிருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய அடியாக பாஜகவுக்கு இருக்கு. ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? பெண்களுக்கு எதிரான பல குற்றச்சாட்டுகள் வந்து அந்த கட்சியில் இருக்கிறது. விளையாட்டு வீராங்கனைகளுக்கு, மல்யுத்த வீராங்கனைகளுக்கு நேர்ந்த பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் வந்து வழக்கு பதிவாகி அது வந்து அடுத்த கட்டத்துக்கே நகராமல் கிடந்துச்சு. அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாங்க. மணிப்பூரில் நம்ம பார்த்தோம், ஒரு கொடூரமான வந்து காண சகிக்காத காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை, பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை தொடர்ந்து இழைத்து கொண்டிருக்கும் போது பெண்கள் எப்படி வாக்களிப்பாங்க? குஜராத்தினுடைய கலவரத்தில் வந்து பில்கிஸ் பானு என்கிற பெண்ணை வந்து, கர்ப்பிணி பெண்ணை வந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்து கொடூரமான குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இவர்கள் வந்து எல்லாருமே ஆரத்தி எடுத்தாங்கல்ல. அந்த கட்சியில் எப்படி அவர்களை வரவேற்றாருங்கல்ல, அந்த சிறை கைதிகளை அத்தனை பேரை விடுதலை வேற பண்ணாங்க. மறுபடியும் கோர்ட்டு வந்து அவர்களை வந்து அது செல்லாது என்று மறுபடியும் சிறைக்கு அழைச்சிட்டாங்க. ஆனாலும் இந்த ஆட்சியை வந்து துஷ்பிரயோகம் செய்து பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்படியே ஒடிசா பக்கம் வந்தீங்கன்னா, ஒடிசா வந்து பயங்கர ஒரு பேச்சு பொருளாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே இருக்க அப்போ பிரச்சாரத்தின் போது அவங்க சொன்ன பிரச்சாரம் அப்படி, அந்த பிரச்சாரத்தை மக்கள் ஏற்றுக்கிட்ட காரணத்தினால தான் இப்போ வந்து பிஜு ஜனதா கட்சி தோல்வியடைஞ்சு பாஜக வந்து அசுர வெற்றி அங்கே ஆகியிருக்கா. நவீன் பட்நாயக் அவர்களுக்கு வயோதிகமாகிவிட்டது, அவர் சுய நினைவாற்றலோடு இல்லை என்பதை ஒரு பிரச்சாரமாக அவர்கள் மாற்றினார்கள். அதனால அவருக்கு மறுபடியும் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா, அவருடைய தனி செயலாளராக இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த விகே பாண்டியன் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை பாண்டியன் தான் அரசாங்கத்தை நடத்துவார்னு சொல்லும்போது ஒரு இன துவேஷத்தை பரப்பி வைத்து அந்த ஆட்சியை அவர் நிறைவு செய்கிறார். அவர் ஏறத்தாழ 25 ஆண்டு காலம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களையே அதிக நாட்கள் வந்து அதிக ஆண்டுகள் வந்து முதலமைச்சராக இருந்தவர் என்கிற வரலாற்று பெருமைக்குரியவர். அவருடைய வயோதிகத்தை, அவருடைய நினைவு தடுமாறிவிட்டது என்பது மாதிரியான கருத்துக்களை இவர்கள் பரப்பி அவருடைய ஆட்சியாக அது இருக்காது, அவருக்கு எப்படி ஏன் ஓட்டு போடுறீங்க என்கிற கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எப்பொழுதுமே என்ன ஆகும்னா, ஒரு ஆட்சி தொடர்ச்சியாக நீடிக்கிற போது மக்களுக்கு ஒரு எதிர்கருத்தின் மீது ஒரு ஆவல் ஏற்படும். அதனால அது ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது, அது நிரந்தரமானதல்ல. சார், இப்போ தமிழகத்தை பார்த்தீங்கன்னா திமுக வந்து 40க்கு 40 அப்படியே கிளீன் ஸ்வீப்பு. 2019 தேமுதிக, அதிமுக, பாமக, பாஜகன்னு எல்லாரும் கூட்டணியில் இருந்து அப்படி கூட்டணியில் இருந்திருந்தாங்க. 2019 மாதிரினா இருந்திருந்தாங்கன்னா ஒருவேளை இந்த திமுகவோட அந்த வாக்குகள் எல்லாம் பிரிஞ்சு விழுந்திருக்குமா? இந்த வெற்றி எப்படி சாத்தியமாச்சு? அதாவது திமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் தொடக்கத்திலிருந்தே ஒரே ஒரு அணி, இந்தியா கூட்டணி என்கிற அணியை வந்து உருவாக்குகிற இடத்திலையும் இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டுக்கோப்பான அணியை வந்து உருவாக்கிட்டாங்க. அது விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் என்கிற ஒரு கூட்டணியும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தொடர்ச்சியான பயணம் இருக்கிறது. அதிமுக பாஜக வந்து ஒருத்தர் கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க.
திடீர்னு வந்து அதிமுக வந்து பாஜகவை விட்டு வெளியேறியது. அண்ணாமலை வந்து அதிமுக குறித்து மிக மோசமான வசவுகளை பேசினார். இப்படி ஒரு நம்பகம் இல்லாத ஆட்களாக இவங்க எல்லாருமே இருந்தாங்க. அண்ணாமலையெல்லாம் வந்து பயங்கரமாக வளர்ந்துட்டாரு. அவருக்கு தான் வந்து இனிமேல் தமிழ்நாடே அவருக்கு பின்னாடி தான் இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடி 40க்கு 40 வாங்குவோம், 40க்கு 40 வாங்குவோம், அவர் வந்து அடுத்த முதலமைச்சராக போகிறாரு என்று பல பொய்களை வந்து கூச்சநாச்சம் இல்லாத பொய்களை, கட்டுக்கடங்காத பொய்களை எல்லா ஊடகங்களையும் பேசினாங்க. பாஜக வந்து 2வது இடத்துக்கு வந்து விட்டது, 5 தொகுதிகள் வெல்வார்கள். 5 தொகுதி எங்கெங்க வெல்வாங்க அப்படின்னு கேட்டோம்னா கோயம்புத்தூரில் வெல்வாங்க. கோயம்புத்தூர் இப்போ பிடிங்கிருச்சு. ஆனால் அவங்க சொல்லுறது முன்கூட்டி சொன்னது என்னென்னா கோயம்புத்தூரில் வெல்வாங்க. சரி, அப்புறம் வேற எங்கே? தேனியில் வெல்வார். தேனியில் டிடிவி தினகரனில் போட்டிடுறாரு, பாஜக போட்டியில் இல்லையே அப்படின்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், அது பாஜக கூட்டணியில் தானே இருக்குது அப்படிம்பாங்க. அப்புறம் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் பயங்கர செல்வாக்கில் இருக்கார், அவர் டெபாசிட் பெரிய போயிட்டார், இப்போ அவர் பெரிய செல்வாக்கில் இருக்கார் அப்படிம்பாங்க. கடைசியில் இவங்க கதை பூரா என்னென்னா, இப்போ கடைசியாக பர்சன்டேஜ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜகவில் தோற்று போனோன்னே எத்தனை சதவீதம் பெற்றோம் அப்படிங்கிறாங்க. அதனால் என்ன, ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இப்போ ஏசி சண்முகம் இருக்கிறாரு, அவர் அதிமுகவில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தவர், 2ஆம் கட்ட தலைவராக இருந்தவர். அவர் பொருளாதார பின்புலம் கொண்டவர், கல்வி நிறுவனங்கள்லாம் நடத்துகிறாரு. அவர் வந்து புதிய நீதி கட்சின்னு ஒரு அமைப்பு நடத்துகிறாரு, முதலியார் சங்கங்களுக்கெல்லாம் அவர் வந்து கூட்டமைப்பு மாதிரி தலைவராக இருக்கிறாரு, பல ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறார். அவருடைய செல்வாக்கில் அவர் பெறுகிற வாக்கு இருக்குல்ல உள்ளூரில், அதையெல்லாம் இங்கே பாஜக கணக்கில் சேர்க்குறாங்க. ஏற்கனவே அதிமுகவில் வந்து அமைச்சராக இருந்தவர் நயினார் நாகேந்திரன், அவருக்குன்னு ஒரு தனித்த செல்வாக்கு உண்டு அந்த ஊரில். அதுபோக ஜாதிய பின்புலம் உண்டு. அந்த வாக்கு வங்கியெல்லாம் என்ன பண்ணுறாங்க? பாஜக வாக்கு வங்கி. அப்போ எல்லாமே என்னென்னா, தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறார், பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறாங்கன்னா சமூக பின்புலம், அவங்களுடைய ஜாதி ஓட்டு ஒன்று இருக்குது. அதையெல்லாம் என்ன பண்ணுறான்னா மதவாதத்தின் ஓட்டாக மடைமாற்றம் செய்யலாம்னு நினைக்கிறான். நான் என்ன சொல்கிறேன்னா, அது ஜாதிக்காக விழுந்த ஓட்டு தான், தனிநபருடைய செல்வாக்குக்காக விழுந்த ஓட்டையெல்லாம் மொத்தமாக கூட்டி கழித்து கொண்டு வந்து மதவாத ஓட்டாக மாற்றி பாஜக வந்து வளர்ந்து விட்டது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அண்ணாமலை ஏன் வந்து அவர் தோற்று போனார்? அவர் நடைபயணம் போகும்போதெல்லாம் கட்சி வளர்ந்துருச்சு பயங்கரமாக வளர்ந்துருச்சு அப்படிலாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், அவருக்கு தாடி மீசை தாங்க வளர்ந்துருக்கு, கட்சி வளரலை. மொட்டை தலையில் முடி முளைக்கும், வழுக்க தலையில் முளைக்காதுன்னு நான் சொன்னேன். கடைசியில் என்னாச்சு? அவர் தோற்று போயிட்டார். அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவருக்கு வந்து தமிழக மக்கள் அவருக்கு பரிசாக தோல்வியை கொடுத்துருக்குறாங்க. அதனால் இவர்கள் போன்றவர்கள்லாம் இந்த வாய்ச்சவிடால் பேசுகிறவங்க யாருமே களத்திலே இல்லை. தேவையில்லாமல் தெலுங்கானாவில் ஆளுநராக இருந்த தமிழிசையை கொண்டு வந்து தமிழிசை தங்கபாண்டியன்ட்ட தோக்கடிக்கிறதுக்கு தென்சென்னையில் பாடியிருக்கிறாங்க. அது நாடார் ஓட்டு, பிராமின் ஓட்டு எல்லாமே விழுந்தும் கூட எதுவுமே வேலைக்கு ஆகலை. அதனால் பாஜகவினுடைய கணக்கு தமிழ் மண்ணிலே எப்போவுமே வலிக்காது. சரி, இப்போ தென்னிந்தியாவில் வரவே வராது பாஜகன்னு சொன்னாங்க. நான் சர்ப்ரைசிங்காக கேரளாவில் வந்து ஒரு எம்பி வந்து வந்திருக்காரு. ஆமாங்க, ஒரு பிரபலமான திரைப்பட நடிகர் சுரேஷ் கோபி. சில நேரங்களில் ஒரு விதிவிலக்காக சில விஷயம் நடக்குன்னா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. திருச்செந்தூர் தொகுதியில் ஒரே நேரத்தில் ஒரு 3 பெரிய வேட்பாளர்கள் வந்து நாடாளுமன்றத்துக்கு நின்றாங்க. ஒருத்தர் காங்கிரஸினுடைய மிக மூத்த தலைவராக இருந்த குமரி அனந்தன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக இந்த பக்கம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி ஆதித்தன், அதிமுக சார்பாக ராமராஜன், 3 பேரில் வந்து குமரி அனந்தன் ஒரு மூத்த தலைவர், காங்கிரஸில் தேசிய தலைவர். அவர் தனுஷ்கோடி ஆதித்த மத்திய அமைச்சராக இருந்தவர், பெரிய பொறுப்புகள் வைத்தவர், காங்கிரஸில் மிக முக்கியமானவர். யார் ஜெயிச்சிருப்பான்னு நினைக்கிறியா? ராமராஜன் தான் ஜெயிச்சார். ராமராஜன் வந்து வெற்றி பெற்றார். அதனால் அது வந்து வெற்றிகரமான அரசியல் சித்தாந்தத்திற்கான தலைவர் அவர் மாறிடுவார. சில நேரம் நடக்கும், இது மாதிரியான விபத்துக்கள் நடக்கும். திடீர்னு வந்து யாராவது ஒருத்தனை வந்து கும்பலில் ஒரு கூத்தாடியை கொண்டு வந்து நிப்பாட்டி திடீர்னு ஜெயிக்க வைப்பாங்க. அதெல்லாம் அப்பப்போ மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவை இருக்கு இல்லையா? அதனால தானே டெய்லி வந்து மீம்ஸ் போடுறேன், பூரா அண்ணாமலை சீமானையெல்லாம் டெய்லி மீம்ஸ் போடுறான். ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலினுடைய பெர்மனண்ட்டான என்டர்டெயின்மெண்ட் இவங்க எல்லாருமே. சரி, இப்போ பாஜக வந்து தமிழகத்தில் வந்து அதிமுக வந்து ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சியை வந்து விழுங்க பார்க்குது அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்துச்சு. அதில் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்களா? வெற்றி பெறவே முடியாது. அதிமுக 20% வாக்கு வங்கி நிரூபித்திருக்கிறாங்க. பாஜக இப்போ தானே 10% பக்கத்தில் வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. உங்களை விட 2 மடங்கு வலிமை இருக்கிறவனை வந்து நீங்கள் எப்படி வீழ்த்த முடியும்? இன்றைக்கும் வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு 3% தான் வித்தியாசம். 66 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து சட்டமன்றத்தில் கால் பதிப்பதற்கு வந்து வாய்ப்பே இல்லாதவர்களும், நாடாளுமன்ற தேர்தலில் வந்து டெபாசிட் வாங்காதவங்களும் எப்படி சரிக்கு சமமாக இருக்க முடியும்?
ஓபிஎஸ் தனியாக போய் செல்வாக்கு நிரூபிக்க முடியலையே, டிடிவி தினகரன் தனியாக போய் செல்வாக்கு நிரூபிக்க முடியலையே. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக என்ன வேணாலும் பேசலாம், களத்தில் உங்களுடைய நிலை என்ன? ஒன்றும் இல்லைல்ல, கட்சியும் கைப்பற்ற முடியலை, நீங்கள் தனிப்பட்ட முறையிலையும் நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்க, கூட்டணி இல்லாதனால தான் எடப்பாடி பழனிசாமி தோற்று போயிட்டாருன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்கிறாங்க. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வாக்கு வங்கியே கிடையாது, ஆனால் அவங்க கூட்டணி இருந்தால் ஜெயிச்சிருப்போம்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக நம்ப வைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி, சீமான் அவர்களோட கட்சி இப்போ மாநில அளவுக்கு அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கு, வாக்கு வங்கியில் சதவீதம் கூடியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? நாம் தமிழர் கட்சி 1% தொடங்கி படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கு கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தலிலே ஒரு 7-7.5% வரைக்கான வாக்குகள் பெற்றிருந்த அந்த அரசியல் கட்சி இப்பொழுது 8.19% என்கிற இடத்திற்கு வந்திருக்கிறது. 8% வாக்கு வங்கியை கொண்டிருக்கிற அரசியல் கட்சியை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கக்கூடிய அரசியல் கட்சியாக ஏற்றுக்கொள்வார்கள். அந்த இடத்தை அவர் அடைந்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய நாம் தமிழர் கட்சி மாநில தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, தேர்தல் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே ஒரு மாற்று சக்தியாக வரவேண்டிய சீமான் குறுகிய இனவாதத்தை பேசி, மொழி சிறுபான்மை மக்களை குறித்து இழிவாக பேசி, திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று சொல்லி வலதுசாரிகளுக்கு ஆதரவாக பேசி இன்னும் பெரிய உயரங்களை தொட்டிருக்க வேண்டிய அவர் இப்பொழுதுதான் 8% வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கடந்த கால வரலாறுகள் என்பது முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. அதையெல்லாம் அவர் கைவிட்டிருந்து உண்மையான ஒரு தமிழ் தேசிய போராளியாக அவர் தன்னை உருவாக்கி கொண்டிருந்தால், அந்த அமைப்பை கட்டுக்கோப்பாக நடத்தியிருந்தால் இன்னும் பல உயரங்களை அவர் தொட்டிருப்பார். ஆனால் அவருடைய கொள்கை சமரசங்களும் முன்னுக்கு பின் இருக்கக்கூடிய முரண்பாடுகளும், திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று சொல்வது, பெரியாரை கன்னடர் என்று சொல்வது, அப்படி பார்த்தால் அம்பேத்கர் தமிழ் மண்ணு சார்ந்தவர் அல்ல, தத்துவம் தான் அதற்கு அடிப்படையே தவிர ஒரு கொள்கை அடிப்படை சார்ந்தவர்களை நிலம் சார்ந்து இனம் சார்ந்து பார்க்கிற ஒரு தவறான பார்வையை அவர் கொண்டிருக்கிற காரணத்தினால் இனவெறி கோட்பாட்டை சீமான் கைவிட்டு விட்டு ஒரு இடதுசாரி தன்மை கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை வழிநடத்தி இருந்தால் தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சி வரிசை இன்றைக்கும் காலியாக இருக்கிறது. அதிமுக பலவீனப்பட்டிருக்கிற இந்த நேரத்திலே அவர்களுடைய இடத்தை பிடிப்பதற்கு அன்னையப்ப சாவன் தின்னப்ப காலியாகணும் பாஜக காத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவர் இடதுசாரி தன்மையோடு கூடிய தமிழ் தேசியத்தை உறுதியோடு பேசியிருந்தால், உறுதியோடு களமாடி இருந்தால் இன்னும் பல உயரங்களை தொட்டிருப்பார். இப்பொழுதுதான் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக ஆயிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்து. சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. ஸோ இவர் வந்தால் நல்லா இருக்கும். இப்போ இவர் தோத்தது அண்ணாமலைக்கு லாஸ் இல்லை, கோயம்புத்தூருக்கு தான் லாஸ் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட அவங்க அப்படி சொல்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலையை யாரும் அரசியல்வாதியாக அவங்கள ஒப்புக்கொள்ளலை. அவருக்கு ஊடகவியலாளர்கிட்ட எப்படி பேசணும், தமிழ்நாட்டு நலன்களுக்காக அவர் மத்திய அரசாங்கத்திடமிருந்து போராடி, தங்களுடைய கட்சியிடமிருந்து போராடி எந்த நன்மையும் செஞ்சதே இல்லை. அதனால் அவரை மக்கள் தோற்கடித்திருக்கிறார்கள். அதனால் இழப்பு தமிழ்நாட்டுக்கு இல்லை, அவருக்கு இழப்பு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவர் அந்த அளவுக்கு இன்னும் வளரவே இல்லை. அவர் வெறுமனே வாய்ச்சவடால் பேசுகிறார். தமிழ்நாட்டு நலன்களுக்கு பாஜக செய்கிற துரோகங்களுக்கு துணை நிற்கக்கூடிய அண்ணாமலையை தமிழர்கள் தோற்கடித்திருக்கிறார்கள். அதனால் அண்ணாமலைக்கு எதிர்காலத்தில் அரசியலில் அவர் ஒரு சூனியம், அவரால் அடுத்த கட்டத்துக்கு வளர முடியாது. அதனால் அண்ணாமலை எப்படி ஐபிஎஸ்ஐ ராஜினாமா செய்தாரோ அதுபோல் அரசியலையும் ராஜினாமா செய்து விட்டு வெளியேறி விடுவது தமிழ்நாட்டுக்கு நல்லது. அவர் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு நன்மை இருக்குன்னா அவர் அரசியலை விட்டு வெளியேறுவது தான். சார், இன்றைக்கு தேர்தல் குறித்து பல கருத்துக்களை தெரிவிச்சீங்க, ரொம்ப நன்றி.